முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவோடு அதிமுகவின் அலுவலகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வருகிறாரா? மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிமுக மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டால் உருவாகியிருக்கிறது. இந்த வீடியோவில் நாம் இதைத்தான் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி அடைகிறதோ தோல்வி அடைகிறதோ அதற்கு ஒற்றுமையாக இருந்தால்தான் கருத்து கணிப்புகள் முடிவில் மேலும் ஜூன் 4ஆம் தேதி அனைத்து தகவல்களையும் ரிசல்ட்டாக நம்மால் பெற முடியும். ஆனால் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தோல்வியடைந்தால் அதற்கு தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் கடமைக்கு வேலை செய்ததன் காரணமாகத்தான் நாம் தோல்வி அடைந்தோம் என்பதை அதிமுகவின் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பேசியதுதான் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. நாளை அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு நாள் என்றே நாம் கூறலாம். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாள் நாளை விமர்சனமாக கொண்டாடப்படுகிறதா அல்லது அதிமுகவின் அலுவலகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் அழைக்கப்படுகிறாரா? இதுதான் மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக இன்று இரவே வெடித்திருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நாளை மிக பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் 2 வாரத்திற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல் நிலையை சரி செய்து கொள்வதற்காக கேரளாவிற்கு சென்றிருந்தார். ஆனால் கேரளாவிற்கு சென்ற 3 நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் தலைமையே மாறுவதற்கான ஏற்பாடுகளையும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் செய்து வந்தனர். மேலும் பாஜகவில் செங்கோட்டையன் அவர்கள் இணைய உள்ளதாக இரகசிய தகவல்களும் கிடைத்தது. இந்த சூழ்நிலையில்தான் அவசரமாக அதிமுகவிற்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக கேரளாவில் இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளின் சந்திப்பையும் கூட்டினார். ஆனால் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் விதமாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் நாளை பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குமா அல்லது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் நோக்கத்தில் அதிமுகவின் அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவோடு பன்னீர்செல்வம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறாரா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளும் இன்று இரவே மேற்கொள்ள உள்ளார் என்றும், ஒருவேளை அதிமுகவின் அலுவலகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தால் அவரை யார் அழைத்தாரோ அவர்கள் அனைவரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவார். ஏனென்றால் அவர்தான் அனைத்து பொறுப்புகளையும் தற்பொழுது வகித்திருக்கிறார். இது சரியான முடிவா என்பதை கூறுங்கள்.